ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய இபிஎஃப்ஓ யூஏஎன் நம்பரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கெடு வந்து நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ, வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் செயல்படும் இபிஎஃப்ஓ இஎல்ஐ திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற யுனிவர்சல் கணக்கு எண்ணை வந்து செயல்படுத்துவதற்கும் உங்கள் வங்கி கணக்கை ஆதாருடன் இணைப்பதற்குமான காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு காலக்கெடுவை மார்ச் 15, 2025 வரை நீட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. காலக்கெடு நீட்டிக்கப்படுவதாக என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் பிப்ரவரி 21, 2025 அன்று வெளியிட்ட சுற்றறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காலக்கெடு ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முந்தைய காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15, 2025 இருந்தது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பணப்பலன்களை பெற விரும்பும் ஊழியர்கள் தங்கள் யூஏஎனை ஆக்டிவேட் செய்து தங்கள் வங்கி கணக்குகளுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2024 மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இஎல்ஐ திட்டத்தை வந்து தொடங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஎல்ஐ திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள் உள்ளன சொல்லியிருக்காங்க. திட்டம் ஏ அப்படின்னும் போது வேலைவாய்ப்பு மற்றும் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் சேரும் முதல் நபர்களை மையமாக கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் சி வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கான ஆதரவில் கவனம் செலுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஏஎன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஏஎன் அப்படின்றது வந்து தகுதியுள்ள ஒவ்வொரு சம்பளம் பெறும் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு 12 இலக்க எண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அவர்களின் பணிக்காலம் முழுவதும் வெவ்வேறு முதலாளிகளிடையே அவர்களின் பிஎஃப் கணக்குகளை நிர்வகிப்பதற்கான ஒற்றை அணுகல் புள்ளியாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவர்கள் ஒரே குடை எண்ணின் கீழ் தங்கள் வருங்கால வைப்பு நிதி இருப்புகளை கண்காணிக்கவும் அணுகவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்த ஊக்குவிக்கும் வகையிலாக திட்டமான வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் பலன்களை பெற உங்கள் ஆதாரை வங்கி கணக்குடன் இணைக்கிறது கட்டாயம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆதார் அடிப்படையிலான ஓடிபி மூலம் இபிஎஃப் யூஏஎனை வந்து எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு பிஎஃப் உறுப்பினர் போர்ட்டலுக்கு, அதாவது யூஏஎன் வந்து இபிஎஃப்ஓ போர்ட்டல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் அப்படின்னு கீழே வந்து ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன், ஆதார் எண், பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய ஆதார் வந்து எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் கூட என்ன மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரையும் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துங்க. ஸோ இபிஎஃப்ஓவின் டிஜிட்டல் சேவைகளை முழுமையாக பெற ஊழியர்கள் தங்கள் மொபைல் எண் ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்டுள்ள என்பதை முதல்ல உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சரிபார்ப்புக்கு ஒப்புக்கொள்ளவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் ஆதார் கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஒன்று, அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட் ஆத்தரைசேஷன் பின் என்பதை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்தது வந்து செயல்முறையை வந்து நிறைவு செய்ய ஓடிபி வந்து உள்ளீடு செய்யணும். அதாவது ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ வெற்றிகரமாக ஆக்டிவேட் செய்யப்பட்டதுன்னு உங்கள் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய யூஏஎன் வந்து ஆக்டிவேட் செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்டு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்கள், அதாவது உங்களுடைய கணக்கை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அடுத்து உங்கள் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். அதேமாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது பாஸ்புக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணால் தான் செய்ய முடியும். அப்போது உங்களுடைய யூஏஎன் ஆக்டிவேட் செய்யப்பட்டதும் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் நிர்வகித்தல், பிஎஃப் கணக்குகளை பார்ப்பது மற்றும் பதிவிறக்குவது, முன்பணம் பெற விண்ணப்பிப்பது, பணத்தை திரும்ப பெறுதல் அல்லது பரிமாற்றங்களுக்கான ஆன்லைன் கோரிக்கைகளை சமர்ப்பித்தல், தனிப்பட்ட தகவல்களை புதுப்பித்தல் மற்றும் நிழல் நேர கிளைம் நிலை கண்காணிப்பு. அதாவது உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். உங்களுடைய ப்ரொஃபைல் ஏதாவது நீங்கள் மாற்றணும், ஃபோட்டோ மாற்றணும், உங்களுடைய நேமோ இல்லை உங்களுடைய அட்ரஸோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் மாற்றணுனாலும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து உங்களுடைய யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கையாளணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களால் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.